அந்த அம்மா கேட்குது நீதி கொடுங்க நீதி கொடுங்க நீதி கொடுங்கன்னு. நான் கேட்குறேன், அடிபட்ட அந்த பையன் இறந்துட்டான், நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கணும். உயர் அதிகாரி ஆணையிட்டாலும் எஃப்ஐஆர் காப்பி போடாம நீ ஏன் வன்கொடுமை செய்கிற மாதிரி அடிச்சிருக்கேன்? உன் பையனை அடிச்சா நீ விடுவியா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் 20 பவுன் செயினை போட்டு வந்து காவல் நிலையம் முன்னாடி நின்றுக்கிட்டு நீதி கொடுங்கன்னு கதறீங்களே. இந்த நாட்டு ராணுவ வீரர்கள் எத்தனையோ பேர் உயிரை திறக்கிறான். உன் புருஷனும் அப்படி உயிரை திறந்தான்னு வச்சுக்க, என்ன இப்படி மிஞ்சி போனால் 2 ஆண்டு காவல் தண்டனை போடுவான், அப்புறம் வெளியில் விட்டுருவான். எத்தனையோ காவல் அதிகாரி இந்த மாதிரி செய்கிறானே. எத்தனையோ அதிகாரிகள் இப்படி 2 வீலரில் போகிறவன் ஹெல்மெட் போடலன்னு அடித்து முதுகெலும்பு உடச்சி வண்டியை நிப்பாட்டலன்னு சொல்லி 2 வீலருக்குள்ளே கம்பை விட்டு எரிஞ்சு எத்தனையோ பேரை விழுக வச்சு எத்தனை கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா. தமிழ்நாடு காவல் நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாருமே அதிகார போக்கு, எவ்வளவு ஆணவ போக்கு. அவனுக்கும் குடும்பம் இருக்கு, அவனுக்கும் குட்டிகள் இருக்குன்னு இப்போ உட்காந்து அழுகுறியே. உன்னை போலத்தானே அவனோட பொண்டாட்டியும் வீட்டில் உட்காந்து அழுவா. கால் ஒடிஞ்சிச்சு, கை ஒடிஞ்சிச்சுன்னு மருத்துவ செலவுக்கு என்ன பண்ணுவா? காவல் நிலையம் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு 20 பவுன் செயினை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட எத்தனை பேர் தாலி ஏற்று உனக்கு புருஷன் உனக்கு செயின் போட்டான்னு தெரியல.